மிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழுகை நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளங்களை பார்க்க போகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லிட்டான். நாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம், செஞ்சுட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாலின்லாம் நம்ம கவலைப்படுறோமே. ஆனால் தொழுகையே ஏற்கப்பட்டாட்டினா நமக்கு எப்படி வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் முதல் விஷயம் மறுமையில் எதை பற்றி கேட்பான்? தொழுகையை பற்றி மட்டும்தான் கேட்பான். அப்போ அந்த தொழுகையே ஏற்கப்படலைன்னா நீங்கள் தினமும் 5 நேரம் தொழுது, அது ஃபர்லாக இருந்தால் என்ன, சுன்னத்தாக இருந்தால் என்ன, நஃபுலாக இருந்தால் என்ன, அது ஏற்கப்படாட்டினா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அல்லாஹ் பழைய துணியை கசக்கி போடுவதை போல நம்ம தொழுகையை மறுமை நாளில் வீசி விடுவான்னு சொல்லிட்டு அறிவிப்புகள் வந்திருக்கு. நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நம்ம செய்யக்கூடிய ஒரே நல்ல அமல்னா தொழுகையாக தான் இருக்குது. மற்ற அமல்களெல்லாம் நம்ம அதிகமாக செய்கிறதே கிடையாது. நம்ம என்ன மணிக்கணக்காக திக்ரு செய்கிறோம், மணிக்கணக்காக நம்ம குர்ஆன் ஓதுறோம்? கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க எவ்வளோ இபாதத் செய்வாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கே. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழுகை தான் நமக்கு மறுமையில் முக்கியமான ஒரு அந்தஸ்தை கொடுக்க போகுதுன்னா அந்த தொழுகை நிராகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்குதே பாருங்கள் பல பிரச்சனைகள், அதுக்கு காரணமும் அந்த தொழுகை நிராகரிக்கப்பட்டது தான். அதே மாதிரி மறுமையில் நம்ம கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்றாலும் அதுக்கு அந்த தொழுகை நிராகரிக்கப்படாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும். அப்படி நம்ம ஏற்கப்படணும்னு சொல்லிட்டு தான் நம்ம தொழுதுட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம தொழுகிறது ஏற்கப்படவே இல்லை, அது தப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சில அடையாளங்களை காட்டுறான் நம்ம வாழ்க்கையில். இப்போ அந்த அடையாளங்களை பார்க்கலாம். இந்த அடையாளங்களை பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஒருவேளை இந்த அடையாளங்கள் நம்மள்கிட்ட இருந்தால் உடனே நம்ம தொழுகையில் அந்த அடையாளங்கள் வராத மாதிரி நம்ம தொழுகையை மாற்றி சரி செய்து கொள்ளலாம். அல்லாஹ் நாடுனா கடைசி ஒரு நேர தொழுகையை ஒழுகா தொழுதுட்டு மௌத்தானவங்க கூட சொர்க்கத்துக்கு போவாங்க. அதனால இத்தனை வருஷம் தப்பாக தொழுதுருந்தா கூட இனிமேல் நம்ம சரியா தொழுகிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் சூரா அன்கபூத்தில் 45வது வசனத்தில் சொல்கிறான், தெளிவாக சொல்லிட்டான் அல்லாஹ். ஒருத்தவங்க தொழுகிறாங்க அப்படின்டா, அதாவது ஒருத்தவங்க தொழுகையாளியாக இருக்கிறாங்க, அந்த தொழுகை ஏற்கப்பட்டிருக்குது அப்படின்டா அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா தீய செயல்களை விட்டு தூரமாக இருப்பாங்க, நற்செயல்கள் மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு விஷயத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறில் நீங்கள் தினமும் 5 தடவை குளிக்கிறீங்க, அப்போ நீங்கள் சுத்தமாக இருப்பீங்களா அழுக்காக இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள்லாம் யார சொல்லலாம், தினமும் 5 தடவை நாங்கள் ஆற்றுல குளித்தோம்னா சுத்தமாக தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை ஒருத்தவங்க தொழுகிறாங்கன்னா அவங்க எந்த பாவத்துக்கும் போக மாட்டாங்க, பாவத்தை விட்டு தூரமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா அன்கபூத்தில் தெளிவாக கூறுகிறான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் ஒரு சான்றை முன்வைத்து சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க. இதுதான் முதல் அடையாளம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லைஃப்பில் நீங்கள் பாவம் செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. நீங்கள் பாவம் செய்கிறீங்க அப்படின்டா அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழுகை உங்களுக்கு ஏற்கப்படலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தவங்க 5 நேர தொழுகையை தொழுதுட்டு பாவங்கள் செய்துட்டு இருக்காங்க, ஹராமானதை பார்க்குறாங்க, ஹராமானதை கேட்குறாங்க, பேசுகிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க, அண்டை வீட்டில் இம்சை பண்ணுறாங்க, பொய் பேசுகிறாங்க, புறம் பேசுகிறாங்க, எல்லா தப்பு உங்களுக்கு தெரியும்ல எதெல்லாம் நமக்கு பாவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ட்டு. இந்த பாவத்தெல்லாம் நம்ம செய்கிறோம்னா அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், தொழுகையாளிகள் யார் என்றால் அவர்கள் தொழுகை ஏற்கப்பட்டதற்கான அடையாளம் அவர்கள் பாவத்தை விட்டு தூரமாக இருப்பாங்கன்ட்டாங்க. நபி அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பாவமே செய்ய மாட்டீங்க, அதாவது நீங்களே போய் செஞ்சாலும் கூட ஒரு தொழுகையாளி எப்படி இருப்பாங்கன்னா அந்த தொழுகை அவங்கள சரி பண்ணிருமாமா. அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழுகை நம்மளை என்ன பண்ணுவோமா, ஷேப் ஆக்குமாமா, ஒரு மாதிரி என்ன பண்ணும், ஒரு நல்ல வடிவத்துக்கு நம்மளை கொண்டு வருமாமா. அப்படி நம்ம தொழுகை கொண்டு வரதான்னு கேட்டால் உண்மையாலுமே இல்லை. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹராமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, எல்லார் கையிலையுமே ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்க்குறோம். இது ஒன்றே சான்றிதழ் நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குதுங்கிறதுக்கு. சரி, இது இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இன்னும் சில அடையாளங்கள் சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லுங்கள், எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், நம்ம தொழுகையில் நேரடியாக கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம், அந்த தொழுகையை அவர்கள் தொழுகுவார்கள் ஆனால் பிறர் பார்வைக்காக தொழுகுவார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், சூரா மாஊனில் சொல்கிறாங்க, அவங்க பிறருக்காக தொழுவாங்க, அதை நம்ம ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோன்ட்டு. அப்போ நீங்கள் தொழுகிறீங்க, ஒழுவு செய்கிறீங்க, தொழுகிறீங்க, ஆனால் அந்த தொழுகை பிறர் பார்க்குறாங்கங்கிறதுக்காக தொழுதுருந்தீங்கன்னா அந்த தொழுகை உங்களுக்கு ஏற்கப்படலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக தொழுகிறதா இருந்தால் அதை நீங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மூன்றாவதாக என்ன அடையாளம்ட்டு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றாமல் தொழுகுவது.
நபி அவர்கள் சொல்கிறாங்க, நான் தொழுகுவதை போன்று நீங்கள் தொழுவுங்க அப்படின்னு இருக்காங்க, என்ன மாதிரியே செய்யுங்கன்னு இருக்காங்க. அப்போ நபியை போல் நீங்கள் செய்யாட்டினா உங்கள் தொழுகை ஏற்கப்படாதுன்னு அர்த்தம். அதனால தொழுகையில் எப்படி தொழுகணும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வீடியோக்கள் பாருங்கள், கிதாபுகள் வாங்கி படிங்க. நபி அவர்களை போல் நம்ம வந்து தொழுகிறது தான் சிறந்த முறை. அது இல்லாட்டினா நம்ம தொழுகை ஏற்கப்படாது. இது ஒரு விஷயம். அடுத்து 4வது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொழுகையில் சோம்பேறியாக இருப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது வந்து அங்கே இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முஸ்லீமாக இல்லை, ஆனால் முஸ்லீமாக மாறிட்டது மாதிரி ஏமாற்றிட்டு இருந்தாங்களாம்மா. அங்கே இருக்கக்கூடிய சில நயவஞ்சகர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வரும்போதே அப்படியே சடுவாக வருவாங்களாம்மா. தொழுகணுமா, ஒழு செய்யணுமா அப்படின்ட்டு வந்து நின்னாவே வந்து கொட்டாய் விட்டுட்டு அப்படியே அசதியாக சோர்வாக கடனேன்னு செய்வாங்களாம்மா. அப்படி இருக்கிறவங்களுடைய தொழுகை நம்ம ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், தெளிவாக குரானில் சொல்கிறான். அப்படிப்பட்ட மக்களான்னு யோசிச்சுக்கணும். அப்போ நீங்கள் தொழுகையை சலிப்போடு தொழுகிறவங்களா, என்ன பண்ணுறது தொழுதாகணுமே அப்படின்னு தொழுகிற மாதிரி இருந்தால் உங்கள் தொழுகை ஏற்கப்படலைன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த அடையாளம் என்ன தெரியுங்களா? அந்த அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இரையச்சம் இருக்கணும், உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கணும். நான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி தொழுகிறேன், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹுக்காக தான் நான் தொழுக போகிறேன், இப்போ நான் செஞ்சாக வேண்டிய கடமை இதுன்னு சொல்லிட்டு அந்த அச்சத்தோடு வந்து தொழுகணும். நம்ம வந்து நிற்கும் போது உலகத்தை நினச்சிட்டு இருந்தோம்னா எப்படி அந்த இரையச்சம் வரும்? அப்போ நீங்கள் உலக விஷயங்களெல்லாம் மூட்டை கட்டிட்டு தான் வந்து என்ன பண்ணுவோம், தொழுக நிற்கணும். இவ்வளோதான் நம்மளுடைய வாழ்க்கை. அடுத்த நேரத்துக்கு கூட நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியல, இதை சரியாக செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயத்தோடு தொழுகணுமாமா. அந்த தொழுகை தான் ஏற்கப்படும். அப்படி நீங்கள் இரையச்சம் இல்லை, எந்த எண்ணமும் இல்லை, நீங்கள் பாட்டு வந்து கடனேன்னு செஞ்சால் அந்த தொழுகை மறுக்கப்படுதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதே மாதிரி கடைசியாக ஒரு அடையாளம் என்ன சொல்லுங்க, தொழுகையை தொழுவாங்க ஆனால் வேகமாக தொழுவாங்க. தொழுகிற மாதிரி இருக்கும் ஆனால் ருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், சஜ்தா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சஜ்தா செஞ்சாங்களான்னு தெரியாது, ருக்கு செஞ்சாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, குரான் ஓதுவாங்க ஆனால் வேகமாக ஓதுறதுனால குரான் ஓதுனதாக முழுசாக நமக்கு என்ன ஆகாது, பதிவாகாது. ருக்கு செய்வாங்க, ருக்குவை வேகமாக செய்வாங்க, அதனால என்ன ஆகாது, ருக்கு செஞ்சதோடைய நன்மை கிடைக்காது. அப்போ தொழுகிற மாதிரி இருக்கும் ஆனால் தொழுதிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பில் வருது. நீங்கள் வேகமாக தொழுதா அந்த தொழுகை வந்து ஏற்கப்படாது. அப்போ நம்ம தொழுகை ஏற்கப்படுதா இல்லையாங்கிறதுக்கான அடையாளங்கள் இது எல்லாமே. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும் சொல்லுங்கள்? தொழுகை ஏற்கப்படாதவர்களுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை கடமையே அதுதான். அதவே வந்து அவங்க விட்டு வாழ்கிறாங்கன்னா அல்லாஹுடைய அருள் இருக்காது. அல்லாஹுடைய அருளை தொழுகையின் மூலமாக ஒருவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்கும். என்ன இருக்கும்? வறுமை இருக்கும், கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்களில் நம்ம தொழுகை வந்து குறைவாக இருக்கிறதுனால தான் வருது. இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தொழுகவே மாட்டாங்க ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்கன்ட்டு. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் காஃபி இருக்கும் தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், சில விஷயத்தை கொடுத்துருக்கான். அல்லாஹு ஒரு சில நல்லடியார்களை என்ன பண்ணுவானா, நேர்வழி திருத்துறதுக்காக வந்து சோதனை கொடுப்பான். ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவானா, இவர்கள் திருந்தவே மாட்டாங்க, இவங்க இந்த உலகத்திலேயே அனுபவிச்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு கைவிட்டுருவான். நம்மளை அல்லாஹ் வந்து தப்பு செய்கிறமேன் தண்டிக்கிறான்னா அட்லீஸ்ட் அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறானே திருத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைக்கணுமாமா. அல்லாஹ் சொல்கிறான், சும்முன் புக்குமுன் ஹும்யுன் ஃபஹும் லா யர்ஜிஹூன். அவர்கள் குருடர்கள், செவிடர்கள், ஊமையர்கள், அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேர்வழி பெறவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணிடுவானாமா, ஒரு சிலரை விட்டுருவானாமா. அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நல்லா இருப்பாங்களாமா. அதனால் அந்த பாவத்தை செஞ்சுட்டு நல்லா இருக்கவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அல்லாஹ் அட்லீஸ்ட் நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு திருந்துற வரையும் நமக்கு தண்டனை கொடுக்குறானே, அதுவே அல்லாஹ் நம்ம காட்டியிருக்கிற கருணைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் உங்களுடைய தொழுகையில் நீங்கள் குறையாக வச்சுருந்தா அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை இரு உலகத்திலையும் கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.